ஏய் கேசுவா. அப்போ போன கடத்துல நீயா அரேஞ்ச் பண்ண இல்லை? சரி, உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ கேட்கலாம் இருந்த? நான் அமௌண்ட் சொல்லிட்டே வரேன், நீ தலையை மட்டும் ஆட்டு. 1 கோடி, 2 கோடி, 3 கோடி. வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சா? தம்பி, இப்போ இது ஓன் பிளான் கிடையாது, எங்கள் பிளான். நாங்கள் கேட்க போகிறது 2 கோடி. சாதாரணமாக 50,000 கடத்தினா 1000-2000 டிப்ஸ் கொடுத்து வழக்கம். இப்போ இது 2 கோடினால உனக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் தரேன். இருக்கிற வரைக்கும் சிரமம் கொடுக்காமல் இருக்கணும், புரியுதா? என்ன ஆங்கிரி மேன். உள்ள போட்டு வந்துடுறேன். உங்க மனு மட்டும்தான். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க உட்காருங்க. சார், இந்த தடவை பணபலம் இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நேர்மையான அரசியலுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் தம்பி. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிப்பீங்க சார்? ஐயா, லயோலா கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்லயே நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ, வண்டியை கொஞ்சம் ஓரங்கட்டு. ஏன் ஐயா, உங்க ஃபோனுக்கு ஒரு முக்கியமான கால் வந்து. ஐயா, நம்ம அருமையை யாரோ கடத்திட்டாங்களா? ஹலோ சார், பதட்டப்படாதீங்க. நாங்கள் உங்கள் பையனை கடத்திருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கல, ரொம்ப கம்மி தான் சார். கோவத்தில் எந்த முடிவு எடுத்தாதீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் ஒரு 2 கோடி தான் எதிர்பார்க்குறோம். தயவு செஞ்சு போலீஸ்ட்டு போயிடாதீங்க. ஒரு கெஞ்சி கேட்குறேன். என்ன மாமா? கட் பண்ணிட்டாந்தால பேசிட்டு உங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டான். உங்கள் அப்பா லூஸாக இருந்தாலு. ஏய் எடு. என்ன சொன்ன? டிவியை பாருங்கடான்னு சொன்னேன். தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு தன்னுடைய இரும்பு பிடியை தளர்த்திருக்கின்ற நேரம் பார்த்து சமூக விரோத கும்பல் தன்னுடைய கைவரிசையை காட்டியுள்ளது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என் மகனை மீட்டாலும் மீட்பேனே தவிர அவர்களுக்கு வளைந்து கொடுத்து போக மாட்டேன். அமைச்சர் ஞானோதயம் மனு தாக்கல் செய்த மாமா, இவனுங்களை இப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. என்னது இது? என்ன எதுக்கு இப்போ ஸ்விமிங் ட்ரெஸ்ல வந்த? வாழ்றாயா? டென்ஷன்ல இருக்கியே, கொஞ்சம் கூல் பண்ணலாம் தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று, கொஞ்ச நேரத்துக்கு பேசாது. மினிஸ்டர் சரியான லூஸ் அப்பனா இருப்பான் போல இருக்கு. அவன் கட்டாவை தொடுங்க. ரெண்டு கோடிக்கு உங்கள் அப்பா மூக்கால் அழுகுறான். நீ மட்டும் 3 கோடி ரூபாய் கேட்டிருந்த. ராங் நம்பர் சொல்லிட்டு வேற வேலையை பார்க்க போயிருப்பான். சாப்பிட்டு முடி, கொண்டு போய் விட்டுறோம். 50-50 ஓகேவா? முதல்ல 3 கோடிக்கு எடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் இப்போ முடியாது. அதனால் 2 கோடி தான். அதில் எனக்கு 1 கோடி, உங்களுக்கு 1 கோடி. ஓகேவா? நீ கேட்டா உங்கள் அப்பா கொடுத்துருவானா? அதெல்லாம் எப்படி ஆகணும் நான் பார்த்துக்கிறேன். டீல் ஓகேவா? பாஸு, நாங்கள் 4 பேர், நீங்கள் ஒருத்தர். எப்படி 50-50 கரெக்டாக இருக்கும்? 5 பங்கு பிரிக்கிறது தான் கரெக்டு. எனக்கு உங்கள் மேலாம் வெறுப்பு வரல, அதனால தான் 50-50 தரேன்னு சொன்னேன். இல்லைனா அதுவும் கிடையாது. நான் போட்டு வச்சிருந்த பிளானை சொதப்பி இப்போ எதுவும் செய்ய வக்கு இல்லாமல் என்னை திரும்பி வீட்டுக்கு அனுப்புறீங்க. அதுதான் உங்கள் திறமை. நான் எப்படி பார்த்தா உங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியது டிரைவர் பேட்டா தான். 1 கோடி தரேன்னு சொன்னது என்னோட மனிதாபிமானம். இஷ்டம் இருந்தால் வா, இல்லைனா போ. பாஸ், எனக்கு என்னமோ 50-50 ஓகே தான் படுது. எனக்கு கூட இது ஓகே தான் படுது. அவனோட ஒத்துழைப்போட தானே பண்ணுறோம். நான் சொன்னல மாமா, நீ ஆம்பளைன்னு. மேட்ரை போட்டு வாங்க. சரி, உன் பிளான் என்னன்னு சொல்லு. நான் ஃபோன் பேச போகிறேன். நான் சிக்னல் காட்டினேன்னா என் கழுத்தை பிடிச்சின்னு இருக்கணும். இப்படி பிடிக்கணும், புரியுதா?
கொல்ற அளவுக்கு இல்லை, பேசுகிற அளவுக்கு. எங்க பேசு. என் வலி தனி வலி. இதுதான் புரியுதா? காயின் கொடுங்க. இவனை பேசாம நம்மளோட சேர்த்துக்கலாம் மாமா. கலக்குறான். ஹலோ ஹலோ அண்ணா, அம்மாவை கூப்பிடுங்க. இருங்க தம்பி, இதை கூப்பிடுறேன். அருமை அம்மா அம்மா அருமை எங்கடா இருக்க? அம்மா என்ன மன்னிச்சிரு அம்மா. அம்மா ஏன்டா அப்படிலாம் பேசுற? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உன் குரலை கேட்டுட்டு. அப்படிலாம் சொல்லாதடா அருமை, அப்படிலாம் பேசாதடா. அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு மகனா பிறந்துட்டேன். ஐயோ ஐயோ. அம்மா தலைவர் வீட்டுக்கு போய் கூச்சல் கச்சல் போட்டாதம்மா. அப்பா பாவம்மா, பிரச்சனை எதுவும் பண்ணிடாதம்மா. செத்தாலும் படுறாதம்மா. அப்படிலாம் பேசாதடா. படுறாதம்மா. ஒரு டீ சொல்லு. காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா, உங்க பேரை காப்பாத்துங்க. என் பையன் தான் கிடைச்சான் ஐயா. ஐயா அவங்க அப்பா முதலமைச்சரின் வீட்டின் முன்பு நிதியமைச்சர் ஞானோதயத்தின் மனைவி தன் மகனுக்காக உயிர் பிச்சை கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு துணையாக பல பெண்கள் திரண்டு பெரும் ஒப்பாரி போராட்டத்தை நடத்தினர். இது சம்பந்தமாக நிதியமைச்சரை உடனே அழைத்து பேச இருப்பதாக முதலமைச்சர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. என்னண்ணே, வீட்டுக்காரம்மா டிவியில பொழந்து கட்டிருச்சு. உள்ள வாயா. வாயை மூடிட்டு பேப்பர் படி. வணக்கம் தலைவர். இனிமே இவன் ஃபோன் பண்ணா எடுக்க வேணாம். சரிங்க ஐயா. டெல்லிக்கு வேற ஆள். டெல்லிக்கு வேற ஆள் அனுப்பிச்சு நோட்டும் சொல்லு. போவிய வாயா. மன்னிக்கணும் தலைவரே, சம்சாரம் தெரியாம. உன் சம்சாரம் என்னைய தப்புன்னா? ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு அமைச்சர் இருந்து எதுக்கு விட்டு வச்சிருக்கோம்? சரி, கட்சிக்கு ஒருத்தனாவது விளங்கட்டுன்னு விட்டா இன்னைக்கு அதுவும் போச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா உன் பொண்டாட்டி உனக்கு டெபாசிட் இல்லாமல் பண்ணிடுவா தெரியுமா? உன் பொண்டாட்டி எதிர்கட்சி எதுவும் போக மாட்டல. ஐயோ தலைவரே, நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் தலைவர். என்னத்தை விட்டுற மாட்டேன்? எல்லாத்துலேயும் பேர் சம்பாதிக்க பார்க்கறது. பிள்ளைய கடத்திட்டு போயிருக்காங்க, அதில் என்னையா உனக்கு நேர்மை குசும்பு? ஓ, என்னையா செய்யலாம்? என்னையா 2 கோடி ரூபா எங்கேயாச்சும் ஒதுக்கி வச்சிருக்க? ஐயோ தலைவரே, சத்தியமான சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் சல்லி காசுக்கு கை நீட்டினதில்ல தலைவரே. சரி, கட்சி நிதியிலேருந்து 2 கோடி ரூபாய் எடுத்து கொடு. சரிங்க ஐயா. உன் பையனை மீட்டுக்க. அப்புறம் உன் பொண்டாட்டி மேலெல்லாம் கையெல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் அதை ஒரு செய்தி ஆக்கிடுவாங்க. தலைவரே, போலீஸில் சொல்லியிருக்கேன், அவங்க எப்படியும் பிடிச்சிட முடியும். இருக்கா போலீஸ் இருக்கு சொதப்புறதுக்கா? நீ பாட்டுக்கு காசை கொடுத்தியா பையனை மூட்டியான்னு இருக்கணும். புரியுதா? போ. சார், இது ரொம்ப சின்ன ஃபோன் சார். இதை ட்ரேஸ் பண்ண சிப்லாம் வைக்க முடியாது. இப்போ என்ன பிடிக்க முடியுமா முடியாதா? இந்த பாருங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க, போய் உட்காருங்க. 4 நாளாக இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஒரு வேலையும் பார்க்க முடியல என்ன மச்சான். எங்களை வேலையை செய்ய விடுங்க, போய் உட்காருங்க. அரசியலில் நேர்மையாக இருக்குன்னா பொண்டாட்டி புள்ளுக்குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பைக் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு காரும் ஒரு ஜீப்பும் யாருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ போகிற காரில் ஒரு ஜிபிஎஸ் வச்சுருக்கோம். அது நீ எங்கே இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லிடும். புரியுதா? பயமா இருக்கண்ணே. ஏதாவது குந்தம் குறை பண்ணி என் புள்ள உசுரோட விளையாடிடாதீங்கண்ணே. இந்த மாதிரி சுமதி, உன் புள்ள உன் கைக்கு கிடைச்ச அப்புறம் தான் போலீஸே உள்ள வரும். அது வரைக்கும் நாங்கள் இருக்கிறத மறந்து எந்த இந்த அவங்க தான் பேசு பேசு. ஹலோ. வணக்கம்மா. உங்கள் பையன் சௌக்கியமா இருக்கா? அவட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? மா, எதுவும் சொதப்பிடாதம்மா. அருமை அருமை, எப்படிப்பா இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லையே. உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நல்லாவே இருக்காரு. ஃபோனை மட்டும் உங்கள் டிஜி போலீஸ் அண்ணங்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா? ஹலோ டிஐஜி சார், உங்கள் தங்கச்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? இங்கே பாருப்பா, நான் இங்கே டிஐஜியாக வரல,
என் தங்கச்சிக்கு அண்ணனை தான் வந்திருக்கேன். சார் போலீஸ் எல்லா இடத்துலையும் போலீஸாக தான் சார் வருவாங்க, அண்ணனால வரமாட்டாங்க. இங்கே பாருப்பா, நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், புரியுதா? சார் நீங்கள் என்ன கருமம் பண்ணி தொலைங்க, ஆனால் ஃபோனை மட்டும் அருமையோட அம்மா கிட்ட கொடுத்து காரில் ஏற்றி விட்டுருங்க. ஃபோனு கட்டாய வரும், நாங்கள் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்கணும், புரியுதா? ஓகே. ஓ பயப்படாது. கால் கட்டாயி வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இரு. கேட்டுக்கப்பா, இவங்க சொல்றபடி வண்டி விட்டு பத்திரமா போயிட்டு வா. பயப்படாத, போயிட்டு வா, வண்டி எடு. வா பத்திரம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இரு. ஓகே சார்.